இந்த லைனை பாருங்க. இப்போ இந்த 3 லைன்ஸை பாருங்க. இதுல எது முதல் லைனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்க? அந்த தாட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இதை தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஒரு காலத்துல ஒரு பெரிய மத பண்டிகைக்கு முந்தின நாள் இரவு ஒரு 7 வயசு பையன் அவனோட பாட்டி எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல ஒயின் ஊத்துறத கவனிச்சுட்டு இருந்தான். அந்த கிளாஸ் யாருக்குன்னு அந்த பையன் கேட்டப்போ அது இறை தூதருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அந்த பையன் பாட்டி சொன்னதை நம்பல. அதனால அவனோட மாமா அந்த கிளாஸ நல்லா உன்னிப்பா கவனின்னு சொன்னாரு. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட அந்த பையன் கிளாஸை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு ஒயினோட லெவல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவனுக்கு தோணுச்சு. 1951 அந்த சம்பவம் நடந்து பல வருஷங்கள் கழிச்சு அந்த பையன் சோசியல் சைக்காலஜில ஒரு முன்னோடியா இருந்தார். அந்த முக்கியமான இரவுல உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு பகுத்தறிவோட விளக்கம் அளிக்க ரொம்ப உறுதியா இருந்தார். உண்மையிலே ஒயினோட அளவு கொஞ்சம் மறைஞ்சுதா இல்ல அவனை அப்படி நம்ப வச்சாங்களா? உண்மையை கண்டுபிடிக்க அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை புதுவிதமா தயார் பண்ணாரு. அதோட நோக்கம் சுத்தி இருக்கிறவங்களோட பிரஷர் நம்ம கண்ணோட்டத்தை மாத்திர அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா, அப்புறம் உண்மையில்லாத விஷயங்களையே நம்ப வைக்குதா. சாலமன் ஆஷோட கன்ஃபர்மிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் 123 ஒயிட் மேல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நடத்தப்பட்டது. அவங்கள விஷுவல் ஜட்ஜ்மெண்டோட ஒரு ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு குரூப் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா உண்மையிலே அவங்க எல்லாரும் நடிகர்கள். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை ஒரு கிளாஸ் ரூம்ல கேதர் பண்ணி 2 கார்ட்ஸை காட்டுனாங்க. முதல் கார்ட்ல ஒரு லைன் இருந்துச்சு, 2வது கார்ட்ல 3 லைன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது கார்ட்ல இருக்கிற எந்த லைன் முதல் லைனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் சத்தமா சொல்ல சொன்னாங்க. அந்த குரூப்ல நடிகர்கள் முதல்ல ஆன்சர் சொல்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையான பார்ட்டிசிபென்ட் கடைசியா பதில் சொல்ற மாதிரி. முதல் 2 ரவுண்ட்ஸ்ல கான்ஃபெடரேட்ஸ்னு சொல்லப்படுற ஃபேக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நடிகர்கள், சரியான ஆன்சரை சொன்னாங்க. சப்ஜெக்ட்னு சொல்லப்படுற இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தனக்கு உண்மையா தோணுற ஆன்சரை சொன்னாங்க. 3வது ரவுண்ட்ல ஆக்டர்ஸ் தெளிவா தப்பான ஆன்சரை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிரிட்டிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லப்பட்ட அடுத்த 12 ரவுண்ட்ஸ்ல எல்லா நடிகர்களும் வெளிப்படையாவே தப்பான ஆன்சரை தான் சொன்னாங்க. அதனால அந்த இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டியா சொன்னதை இக்னோர் பண்றதா இல்ல உண்மையை இக்னோர் பண்றதான்னு 2ல ஒரு சாய்ஸ் வந்துச்சு. அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு என்ன சொல்லுச்சு? 123 சப்ஜெக்ட்ஸோட 18 ரவுண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தது. 23% ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே சரியான ஆன்சரை தான் சொன்னாங்க. 72% பேர் குறைஞ்சது ஒரு தடவையாவது மெஜாரிட்டியா சொன்னதுக்கு ஒத்து போனாங்க. அப்புறம் 5% பேர் பியர் பிரஷருக்கு முழுசா அடிபணிஞ்சு எப்பவுமே வெளிப்படையா தப்பான ஆன்சரை தான் சொன்னாங்க. ஆஷோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூடவே இதையும் சொல்லுது. அதாவது யாரோ ஒரு ஆக்டிங் ஸ்டூடெண்ட் மட்டும் சரியான ஆன்சரை சொன்னா கூட பியர் பிரஷரோட தாக்கம் ரொம்பவே குறையுதுன்னு சுட்டி காட்டுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா 3 பியர்ஸோட ஒப்பீனியன் மட்டும் போதும் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட மைண்டை சேஞ்ச் பண்றதுல நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான். ஃபேக் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 3க்கு மேல அதிகமானாலும் அதே பதில ஒத்துக்கிற தன்மை அதிகரிக்கல. வேற மாதிரி சொல்லணும்னா 3 பேர் வேணும்னே தப்பான பதில் சொன்னதும் அதை மறுத்து பேச யாருமே இல்லைன்னா நம்மள நிறைய பேர் அந்த தவறான ஆன்சரோட ஒத்து போறோம், பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா மற்றவங்களோட நாம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஆழமான மனித இயல்பினால. அதுக்கப்புறத்துல இருந்து ஆஷோட எக்ஸ்பெரிமெண்ட் பல தடவை வெற்றிகரமா ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அதோட விளைவு இன்னைக்கும் அர்த்தமுடையதா தான் இருக்கு. குறிப்பா இது பெண்கள் குழு கிட்டையும் ஹோமோஜீனியஸ் பியர் குரூப்ஸ், அதாவது ஒரே மாதிரியான சக வயசு இருக்கிற குழுக்கள் கிட்டையும். 1955 ஆஷ் பிரபலமா சொன்னது என்னன்னா, நம்ம சொசைட்டில ஒரு விஷயத்துக்கு ஒத்து போறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அதனால ஓரளவு புத்திசாலித்தனமும் நல்ல நோக்கமும் இருக்கிற யங் பீப்புள் கூட ஒயிட்ட பிளாக்னு சொல்ல வில்லிங்கா இருக்காங்க. இது கவலைப்பட வேண்டிய விஷயம். இது நம்ம எஜுகேஷன் மெத்தட்ஸையும் நம்மள வழி நடத்துற வேல்யூ சிஸ்டத்தையும் கேள்வி கேட்க வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒத்து போயிருப்பீங்களா, இல்ல உண்மையோட உறுதியா நின்று இருப்பீங்களா? உங்க டெய்லி லைஃப்லயும் சோஷியல் மீடியாலையும் ஆஷ் எஃபெக்ட்ஸை நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு இருக்கிற யங் பீப்புளுக்கு உண்மைக்காக எழுந்து நின்று பேசுற ஸ்ட்ரென்த்தை கொடுக்க பெரியவங்களாவோ அல்லது எஜுகேட்டர்ஸாவோ நாம என்ன பண்ணலாம்? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.